எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. மகிமை உன் மேல் உதித்தது. அவர் மகிமை உன் மேல் உதித்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல கூட தேவன் நம்மளோட பேச முடிக்கப்பமா பரிசுத்த தேவன் எங்களோட பேசுங்க எஜமானன. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் அதுல 8ஆம் வசனம் வாசிப்போம். 11:8. நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமான் யாருங்க? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட நிறைய சொல்லியிருக்கிறேன். அவன் நீதிமான். இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட யாருங்க? அவன் நீதிமான். ஒருவேளை நீதிமானாக நானும் மாறன்னு சொல்லி விரும்புனீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க சொந்த ரட்சகராக உங்க இருதயத்துல முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் நீதிமானாக்கப்படுவீங்க. கர்த்தருக்கு மகிமை. ஒரு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்களா? பரிசுத்தத்துக்கு மேல இன்னும் பரிசுத்தமாகும். நீதி செய்யுங்களா? இன்னும் நீதி செய்யுங்க. கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. இன்னொன்று சொல்லுது, இக்கட்டு நின்று இந்த நீதிமான் என்ன பண்ணுவான்? விடுவிக்கப்படுவான். சொல்லுவாங்கல்ல, உண்மையான மனுஷனுக்கு ஏன் அப்படி எல்லாம் பிரச்சனை வருது, போராட்டம் வருது? வேதாகமத்துல தானியேலுங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன். எல்லாருக்கும் சில வழக்கம் இருக்கும். எல்லாருக்கும் சில என்ன பண்ணுவோம், சில வழக்கத்தை வச்சிருப்போம். ஆமா, சில பேர் காலையில் எழுந்திருக்கிறது வழக்கமா வச்சிருப்பாங்க. ஆமா, சில பேர் சாப்பிட்றதுல, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி செய்யறதுல. நல்ல காரியம்தான் காலை எழுந்திருக்கிறது, உடற்பயிற்சி செய்யறது, அதெல்லாம் நம்ம செய்யணும் கண்டிப்பா. ஆனா இதை விட முக்கியமான வழக்கப்படுத்தி விதமா இந்த நீதிமானுடைய வழக்கம். அவன் யாருங்க? 3 வேளையும் செவிக்கிற ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு இக்கட்டு வருது. இக்கட்டு வந்து என்ன பண்ண, நீ ஜெபிக்க கூடாது, ஒரு சட்டம் என்ன பண்றாங்க, அது ஏற்றம், நீ என்ன பண்ணக்கூடாது, ராஜாவை தவிர யாரும் என்ன பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி இக்கட்டா அந்த ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடுறாங்க. அவன் அதை பத்தி பொருட்படுத்தல, மறுபடியும் ஜெபிக்கிறான். ஆண்டருக்கு உண்மையா இருக்கிறான். எல்லாரும் பாக்குறாங்க. அவனை எப்படியாவது என்ன பண்ணும், உள்ள தரன்னு சொல்லி உள்ள தள்ளிட்டாங்க. சிறைச்சாலை தள்ளல, சிறை என்ன பண்ண, சிறைச்சாலை தள்ளல, ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைக்கல, சிங்கத்தின் குகைக்குள்ள போட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. சோத்திரம். ஜெபிச்ச 3 பேர் ஜெபம் பண்ணதுக்கு, வழக்கம் பண்ண ஜெபம் பண்ணதுக்கு, இப்படி முழங்கால் படி ஜெபம் பண்ணதுக்கு இந்த தண்டனையா? உடனே நினைச்சுக்கலாம். அவன் உடனே உள்ள ஒரு இக்கட்டான நேரம். அவன் சுத்தி சிங்கம் ஒண்ணு, ஒரு சிங்கம் 2 சிங்கம் இல்ல, எத்தனையோ சிங்கங்கள் உள்ள இருந்து போட்டிருக்கு. குகைனா ஒரு சிங்கமா இருக்கும், ஏகப்பட்ட சிங்கம் உள்ள இருந்திருக்கும். சுத்தி சிங்கம் உட்கார்ந்துருக்கு, நடுவில் தாண்டி விழுந்துட்டான். அது எப்படி சந்தோஷம் நேரமா இக்கட்டான நேரமா? இக்கட்டான ஒரு நேரம். ஜெபமே வராது சில நேரத்துல. நம்ம இக்கட்டான நேரத்துல ஜெபம் வருமா? ஆனா தானியேல் என்ன பண்றான், அதை பத்தி பொறுப்படுறான். ஆண்டவரே சொல்லி சமூகத்துல அங்கே அந்த சிங்கத்தின் குகைக்குள்ள ஜெபத்தை என்ன பண்றான், ஜெபத்தை ஏறெடுக்கிறான். கர்த்தருக்கு வழக்கத்தின்படி என்ன பண்றான், ஜெபம் பண்றான். அந்த இக்கட்டான நேரத்துல கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டான். உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற இக்கட்டான நேரத்துல தப்பிக்கவே முடியல. இன்னைக்கு சிங்கம் கூட இந்த பிரச்சனையை விழுங்குறதுக்கு என்ன ரெடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு தெரியல. என் குடும்பத்தை முழுங்குறது, என் பிள்ளை, என் கணவர், என் மனைவியை விழுங்குறதுக்கு ரெடியா சிங்கம் காத்துக்கிறது. சத்துரு பிசாசு கர்த்தர் வாயை இன்றைக்கு கட்டி போடுறான் இயேசுவின் நாமத்தினால. நீங்க நீதிமானாக உத்தமனாக இருக்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டது இக்கட்டு இருந்தவன் என்ன பண்ணார், விடுவித்தார் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பண்ண, விடுவிக்கப்படுவான். நிச்சயமா நீங்க விடுவிக்கப்படுவீங்க. நீங்க ஒருவேளை தானியேலுக்கு அப்படி சிங்கம் உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையா இருக்கலாம், எந்தெந்த போராட்டமா இருக்கலாம், உங்களுக்கு விடுதலை உண்டு. நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்கள் ஒரு கட்டளை எடுக்கிறது. இப்ப ஆண்டவர் கட்டளை இருப்பார். நீதிமனாக உத்தமனாக நீங்க ஆண்டரை பின்பற்று. உங்களை சும்மா விடுவாரா? பாதுகாக்க விடுவாரா? நிச்சயமா பாதுகாப்பார். இந்த உலகத்தை எத்தனை அரசியல் இருக்காங்க, அவங்களாம் பாதுகாப்புன்னா போலீஸ் சரியா வர்றாங்க, பறக்கும்படி வர்றாங்க. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பாதுகாப்புனா நீதிமானுக்கு எத்தனை பாதுகாப்பு. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். 1,80,000 கொண்டு போட்ட கர்த்தருடைய வல்லமையில தூதனை கர்த்தர் நம்பினார். அவன் நமக்காக அனுப்புகிறார்.
எந்த பிரச்சனை, எந்த வியாதி, எந்த சத்துருவின் போராட்டம், எந்த நெருக்கங்களும் உங்களை அணுக முடியாது. எந்த இக்கட்டா இருந்தாலும் அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நிச்சயமா நீங்க விடுவிக்கப்படுவீங்க. எப்பேற்பட்ட போராட்டமும் சரி, மலை போல தலைக்கு மேல பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் பிரச்சனையை தீர்த்து வைக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவருடைய சமூகத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நிச்சயமாக விடுவிக்கப்படுவீங்க. நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நீதிமனாக வாழுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஜெபத்தை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. நிச்சயமா நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. ஜெபமனுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன், இந்த பிள்ளைகளை எந்த சூழ்நிலைகளில் இவர்கள் இருக்கார்கள் எனக்கு தெரியாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தில் நினைவுகளை அறிந்திருக்கிறீரப்பா. இதை யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான நேரம், என் வாழ்க்கையில ஒரு இக்கட்டான நேரம், என்னால தப்பிக்க எந்த வழியுமே இல்லை என்று 4 சுவரத்துக்குள்ளே அவர்கள் கலங்கி கொண்டிருந்தார். உங்களுடைய வல்லமை இவர்களை சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தினால். இந்த சிங்கங்களின் குகைக்குள்ளே தானியேலை சந்தித்த உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பிள்ளைகள் இந்த இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார்களா? அற்புதங்களை செய்ய இயேசுவே. அப்படியாய் செய்யப்படுவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாப்பார். ஆமே. எழும்பி பிரகாசி என் மகனே, எழும்பி பிரகாசி என் மகளே. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. உன் ஒளி வந்தது, மகிமை உதித்தது. மகிமை உன் மேல் உதித்தது. அவர் மகிமை உன்